மச்ச அவதாரம். குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட அசுரர்களின் தலைவனான அயகிரிவன் மும்மூர்த்திகளில் நான் தான் சிறந்தவன் என்று ஆணவத்தில் இருந்த பிரம்மாவிடம் படைக்கும் தொழிலுக்குரிய வேதங்களை கவர்ந்து கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். இதனால் வானமும் பூமியும் இருள் சூழ்ந்து பெரும் மழை பொழிந்தது. உலகமே அழியத் தொடங்கியது. இச்சமயம் விஷ்ணு பக்தனான சத்தியவிரதன் ஆட்சி செய்த பகுதி மட்டும் அழியாமல் இருந்தது. சத்தியவிரதனிடம் மீன் உருவில் காட்சி செய்த விஷ்ணு பகவான், உலகம் பிரளயத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ விரைவாக சென்று உன் நாட்டு மக்களையும் ரிஷிகளையும் காட்டு விலங்குகளையும் உணவு தானியங்களையும் மருத்துவ மூலிகளையும் ஓர் இடத்தில் சேர்த்து வைத்துக்கொள். அப்போது உன் முன் சமுத்திர வெள்ளத்தை எதிர்க்கும் சக்தி பெற்ற ஊழித்தேர் தோன்றும். அதில் இவை அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு சமுத்திரத்திற்கு சென்று அங்கு எனது மச்ச அவதாரமான மீனின் மேல் உள்ள கொம்பில் கட்டிவிடு என்றார். அதன்படி கட்டிய பிறகு பிரளயம் ஆரம்பமாகியது. கடல் கொந்தளித்தது. அண்ட சராசரமும் ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கியது. பெருமாள் தனது மூக்கில் கட்டப்பட்ட படகை தனது சக்தியால் கடலில் ஒரு நிலப்பரப்பை ஏற்படுத்தி நிற்கச் செய்தார். அதில் அனைத்து உயிரினங்களையும் இறக்கிவிட்டார். பிறகு 4 வேதங்களையும் எடுத்து சென்ற அயகிரிவனை அழிக்க கடலுக்குள் சென்றார். தனது மூக்கில் உள்ள கொம்பினால் அயகிரிவனை கிழித்து கொன்றார். பிரம்மா தனது கர்வத்தினால் காரணமாக நடந்ததை நினைத்து வேதனைப்பட்டார். தனது சக்திகளையும் வேதங்களையும் பெற நாராயணனை வேண்டினார். அவர் மச்ச உருவில் காட்சியளித்து அருள் உபதேசம் செய்தார்.